வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் குழம்பு நான் எந்த மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை எல்லாமே அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சுக்கிட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த குழம்பு இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு சில் போல் தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நாங்கள் எப்போவுமே கறி குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்போம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஒரு வாசனை வருது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளையும் இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துட்றேன். பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த கறி குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு முக்கியமான மசாலா சேர்த்துக்க போகிறேன். இது வீட்டிலேயே அரைச்ச கறி குழம்பு மசாலா. நம்ம மட்டன், சிக்கன், அப்புறம் சைவ குருமாக்களுக்கும் இதை சேர்த்து வைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோடவே சக்தியில் செட்டிநாடு சிக்கன் மசாலா, இந்த மசாலா சேர்த்து வைக்கும்போது குழம்பு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கிலோ போல் சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் வெளியில் வரும். அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கிளறி விட்டு அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். நம்ம சிக்கன், மட்டன் என்ன குழம்பு வச்சாலும் கொஞ்சமாக தயிர் சேர்த்து பண்ணும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா கறி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அப்போ நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த டயத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி நல்லா லிக்விடாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து
மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். சிக்கன் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதோட சேர்த்துடலாம். இந்த டயத்தில் நீங்கள் உப்பு ஏதாவது செக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஏற்கனவே சிக்கன் வந்து பாதி அளவு வெந்திருக்கு. இன்னும் பாதி இந்த தேங்காயும் சேர்த்து வெந்து வரட்டும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதோட ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே குழம்பு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே டோட்டலாக பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கும்.